வணக்கம். இந்திய நேரப்படி இரவு 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். உலக எண்முறை மருத்துவ நாளையொட்டி மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து. எண்முறை மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் போற்றுதலுக்கு உரியவர்கள் என புகழாரம். கண் துடைப்பால் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை திமுக அரசு காவு வாங்குவதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கொடூர செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு தலைமை ஆசிரியருக்கு துணிச்சல் எப்படி வந்தது என்று வினா. ஆங்கிலேயர் வெடிமருந்து கிடங்கை தகர்த்தடிக்க தன்னுயிரை ஈந்த வீரன் சுந்தரலிங்கத்திற்கு சீமான் புகழ் வணக்கம். சுந்தரலிங்கனாரை போலவே தன்மானத்தோடு நின்று தாய் மண்ணை காப்போம் என்று சூளுரை. நேபாளத்தில் அரசின் ஊழலை எதிர்த்து தலைநகர் காத்மண்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். காவல்துறையினரும் இராணுவத்தினரும் போராட்டத்தை ஒடுக்கியதில் 18 பேர் உயிரிழப்பு. இனி விரிவான செய்திகளை காணலாம். உலக எண்முறை மருத்துவ நாளையொட்டி மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வாழ்த்து தெரிவித்துள்ளார். அவர் விடுத்துள்ள செய்திக்குறிப்பில், நமது மருத்துவத்துறையின் மிக முக்கிய அங்கமாக எண்முறை மருத்துவர்கள் இருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மக்களின் உடல் நலத்தை மேம்படுத்துவதிலும் உடல் இயக்கத்தை சீர்படுத்துவதிலும் சுதந்திரமாக இயங்குவதிலும் பிறர் துணையை நாடாமல் வாழவும் எண்முறை மருத்துவம் மிக பெருமை பங்காற்றி வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். எண்ணற்ற மக்களின் வாழ்வை மேம்படுத்தி வரும் எண்முறை மருத்துவர்கள் மருத்துவ பணியாளர்கள் நம் அனைவரின் போற்றுதலுக்கு உரியவர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அவர்களின் பணியை பாராட்டி அத்துறை மேலும் வளர்ச்சி பெற்று மானுட சமுதாயம் பயன்பெற வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். கண் துடைப்பு நடவடிக்கைகளால் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை திமுக அரசு காவு வாங்குவதாக மாநில பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் குற்றம் சாட்டியுள்ளார். திருப்பத்தூர் மேல் சாணக்குப்பம் அரசு தொடக்க பள்ளியில் மது போதையில் 5ஆம் வகுப்பு மாணவியிடம் தலைமை ஆசிரியர் பாரத் அம்பேத்கர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக வெளிவந்துள்ள செய்தி பேரதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அந்த தலைமை ஆசிரியர் தொடர்ந்து 4 பள்ளிகளில் பாலியல் புகாரில் சிக்கி இடமாற்றம் செய்யப்பட்டு 15 நாட்களுக்குள் மீண்டும் இக்குற்றத்தில் ஈடுபட்டிருப்பது திமுக ஆட்சியின் அரசு பள்ளிகள் சீரழிந்துள்ளதை காட்டுவதாக தெரிவித்துள்ளார். பணி நேரத்தில் மது அருந்தியது தொடங்கி மாணவர்களிடம் அத்துமீறுவது வரையிலான கொடூர செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு அந்த தலைமை ஆசிரியருக்கு துணிச்சல் எப்படி வந்தது என்று வினாவியுள்ளார். ஆங்கிலேயர் வெடிமருந்து கிடங்கை தகர்த்தளிக்க அத்தை மகள் வடிவுடன் இன்னுயிரை தீக்கு இரையாக்கி இணையராக தற்கொலை தந்த உலகின் முதல் ஈகியர் வீரன் சுந்தரலிங்கத்திற்கு சீமான் புகழ் வணக்கம் செலுத்தியுள்ளார். அவர் விடுத்துள்ள செய்தியில், தான் உயிரோடு இருந்த நாள் வரை பாஞ்சாலம் குறிச்சி கோட்டை விழாமல் கண்ணின் இமை போல காத்து நின்ற தண்ணீர் கரில்லா படைத்தளபதி சுந்தரலிங்கம் என்று குறிப்பிட்டுள்ளார். தாயகம் காக்க விடுதலை நெருப்பாய் வெடித்து சிதறிய மாவீரன் சுந்தரலிங்கனாரின் இணையில்லா வீரத்தையும் ஈடில்லா ஏகத்தையும் போற்றுகின்ற இந்நாளில் அவரை போலவே தன்மானத்தோடு நின்று தாய் மண்ணை காப்போம் என்று சீமான் சூளுரைத்துள்ளார். நேபாளத்தில் அரசின் ஊழலை எதிர்த்து தலைநகர் காத்மண்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை காவல்துறையினரும் இராணுவத்தினரும் ஒடுக்கியதில் 18 பேர் கொல்லப்பட்டனர். 250 பேர் காயமடைந்தனர். நேபாளத்தில் அரசின் ஊழலை கண்டித்தும் பேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களை தடை செய்ததை கண்டித்து தலைநகர் காத்மண்டில் பொதுமக்கள் தன்னெழுச்சியாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் வைத்திருந்த தடுப்புகளை அடித்து நொறுக்கி முன்னேறிய அவர்கள் அரசிற்கு எதிராக முழக்கமிட்டனர். ஒரே நேரத்தில் ஆயிரக்கணக்கானோர் வீதியில் திரண்டதால் அவர்களை கட்டுப்படுத்த காவல்துறையினர் திணறினர். இந்நிலையில் மக்கள் கூட்டத்தை கலைக்க ரப்பர் குண்டுகளால் காவல்துறையினர் சுட்டதுடன் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி எறிந்தனர். காவல்துறையினரால் வன்முறையை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இராணுவத்தினர் களமிறக்கப்பட்டனர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் சாலையில் கார்களுக்கு தீ வைத்து கொளுத்தி வன்முறையில் ஈடுபட்டனர். மக்களின் வன்முறையாலும் காவல்துறை, இராணுவம் ஆகியவற்றின் ஒடுக்குமுறையாலும் 18 பேர் உயிரிழந்தனர். 250க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். தடுப்புகளை உடைத்து முன்னேறுதல். அமெரிக்க ஓபன் டென்னிஸ் பட்டத்தை வென்ற ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் தரவரிசையில் மீண்டும் முதலிடத்திற்கு வந்துள்ளார். அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் நடைபெற்ற டென்னிஸ் போட்டியில் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இறுதி ஆட்டத்தில் ஸ்பெயின் வீரர் கார்லஸ் அல்காரஸ் இத்தாலியின் ஜானிக் சின்னரை எதிர்த்து விளையாடினர். நெடுநேரம் நீடித்த இந்த ஆட்டத்தில் 6-2, 3-6, 6-1, 6-4 என்கின்ற கணக்கில் இத்தாலி வீரரை வீழ்த்தி அல்காரஸ் வெற்றி பெற்றார். இந்த வெற்றியின் மூலம் அல்காரஸ் உலக தரவரிசையில் மீண்டும் முதலிடத்தை பிடித்துள்ளார். தமிழ் மொழி கல்வியை வளர்ப்பதற்கான வேலைவாய்ப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட சந்தையை உருவாக்க வேண்டியது
அரசின் கடமை என்று கல்வியாளர் சிவகுமார் தெரிவித்துள்ளார். தமிழ் விடுதலை இயக்கம் சார்பில் சென்னை தியாகராய நகர் சேதே நாயகம் பள்ளியில் தமிழ்நாட்டின் புதிய கல்விக் கொள்கையும் தமிழ் வழி கல்வியும் என்னும் தலைப்பில் சிறப்பு சொற்பொழிவு கலந்துரையாடலும் நடைபெற்றது. ஒருங்கிணைப்பாளர் செந்தமிழ் வாளன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் அருட்கண்ணனார் அனைவரையும் வரவேற்றார். அப்போது 8 கோடி தமிழர்கள் உள்ள தமிழ்நாட்டில் தமிழ் வழி கல்வி பற்றி மக்களிடையே விழிப்புணர்வு இல்லாதது வேதனை அளிப்பதாக தெரிவித்தார். நிகழ்ச்சியில் குடியாத்தம் அரசு கல்லூரி முன்னாள் முதல்வர் சிவகுமார் கலந்து கொண்டு தமிழ்நாட்டின் புதிய கல்விக் கொள்கையும் தமிழ் வழி கல்வியும் என்னும் தலைப்பில் உரையாற்றினார். அப்போது உணவு முறையில் பெரிய மாற்றம் வந்த பிறகும் மரபு வழியான உணவுகளை மக்கள் விரும்புவது போல் ஆங்கில வழி கல்வி, CBSE பள்ளிகள் ஆகியவற்றிடம் இருந்து தமிழ் வழி கல்விக்கும் மக்கள் மாறும் வகையில் அதற்கான சந்தை வாய்ப்புகளை உருவாக்க அரசு தவறிவிட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். மக்கள் கல்வி தேசிய இன எழுச்சி, மக்கள் கல்வி உரிமைக்கான போராட்டங்கள், மக்கள் கல்வி நாட்டினுடைய விடுதலை, காலனி ஆதிக்க ஆட்சியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று மக்களிடையே பேசும் பொழுது பாடல்கள் தேவைப்பட்டன. அந்த பாடல்கள் மக்களை அடைய வேண்டும் என்றால் தமிழில் இருந்தால்தான் அடைய முடியும். பாரதியார் பாடல்களை பற்றி நமக்கு தெரியும். பாரதியார், பாரதிதாசன், இதை பற்றி விவாதங்கள் எல்லாம் நமக்குள்ளே உண்டு. அதை நாம் தனியாக பார்ப்போம். ஆனால் மக்களை எழுச்சி பெற வைத்தது தமிழ் உரையாடல். எங்களுடைய காலத்தை எடுத்துக்கொண்டால் எங்களை எழுச்சி பெற வைத்ததும் இந்த தமிழ் வழி தொடர்பாக யோசிக்க வைத்ததும், அப்பொழுதெல்லாம் தமிழ் வழி பள்ளிகள் மட்டுமே இருந்த காலங்கள். ரோசரி மெட்ரிகுலேஷன் பள்ளியோ சென்னையில் சென்ட் பீட்ஸ் பள்ளியோ போன்று விரல் விட்டு எண்ணலாம். அதே போலவே ஹோலி கிராஸ் என்றால் அங்கே ஒரு கிறிஸ்துவ ஆங்கில வழி பள்ளி இருக்கலாம். சென்னையை பொறுத்தவரை கடற்கரை சாலையில் சென்ட் பீட்ஸ் பள்ளிக்கூடம் இன்றும் இருக்கின்றது, ரோசரி மெட்ரிகுலேஷன் இருக்கின்றது. அங்கே நான் இந்த மயிலாப்பூர் பகுதியை மட்டும் சொல்கிறேன். நிறைய பள்ளிகள் மயிலாப்பூரை விட்டு உண்டு. தமிழ்நாட்டில் இரு திராவிட கட்சிகளின் ஆட்சி காலத்தில் பள்ளிகளில் தமிழ் வழி கல்வி அளிக்கப்பட்டு வருவதை அம்பத்தூர் தாய் தமிழ் பள்ளி தாளாளரும் தமிழ் விடுதலை இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளருமான செந்தமிழ் வாளன் சுட்டிக்காட்டினார். நான் உறுப்பினரா, ஐயா உறுப்பினரா, யாராவது உறுப்பினர் படிவத்தில் நம்ம கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கோமா? யாரும் பண்ணலை. ஆனால் நமக்கு இந்த கருத்துக்காக நம்ம என்ன செய்கிறோம், அதை நம்ம கேட்குறோம். நீங்கள் வாங்க, ஆதரவாளராக வர்றது மட்டும்தான் இருக்கு, ஆதரவாளராக வந்துட்டு வாங்க. இப்போ ஆதரவாளர் வந்து நீ இப்படி ஒரு போராட்டத்தை எடுன்னு சொல்லலாமே தவிர அதை போய் வலியுறுத்த முடியாது. அப்படி தானே? ஒரு உறுப்பினர் தானே அதை உறுப்பினர் குழுவாக உட்காந்து தானே நம்ம பேச முடியும். இப்போ அவங்க வந்து உறுப்பினர் ஆயிட்டு அந்த குழுவில் உட்காந்து பேசி இந்த நடவடிக்கை எடுக்கலாம் அப்படின்னு சொன்னால் அதில் ஒரு பொருள் இருக்குது. ஆனால் நம்ம நடத்துறது ஒரு கல்வியாளரை வைத்து கொண்டு இப்போக்கு இருக்கிற கல்வி முறையையும் அரசு கொண்டு வந்திருக்கிற கல்வி திட்டத்தையும் நம்ம இணைச்சி பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் அரங்க கூட்டமே நடத்திக்கிட்டு இருக்கீங்க, எப்படி வெற்றி பெற முடியும்னு கேட்டால், அது ஒரு ஆவேசப்பட்டு கேட்டால் அதுக்கு நம்ம என்ன பதில் சொல்லி தானே ஆகணும். அப்படி இல்லைன்னா வந்திருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, இவங்க பாரு வரும் அரை கூட்டமே நடத்திட்டு போயிடுவாங்க போல இருக்கு அப்படின்னு என்ன வரும். அப்போது அவங்களும் அதை உணரணும். ஐயா என்ன கேட்டாங்க, நீங்கள் உறுப்பினராக என்ன கேட்டாங்கிறது அது என்ன தப்பு. உறுப்பினராக இல்லை, உறுப்பினராக ஆக்குங்க, நான் உறுப்பினராக ஆகிறதுக்கு அதான் பதில் சொல்ல முடியும். எல்லாருமே சினம் கொண்டு நம்ம வந்து பேசணுங்கிறது. பண்ருட்டி அருகே உள்ள கண்டரக்கோட்டையைச் சேர்ந்த பெண் தனது குடும்ப சொத்தை மீட்டுத்தர கோரி கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளார். பண்ருட்டி அருகே உள்ள கண்டரக்கோட்டையைச் சேர்ந்த சவிதா கடலூர் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளார். அதில் தனது பெற்றோரின் 97 சென்ட் விவசாய நிலத்தில் பிள்ளைகள் 5 பேரும் ஆண்டுக்கு ஒருவர் விவசாயம் செய்து கொள்வதாக உடன்பாடு செய்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சில ஆண்டுகளுக்கு முன் தன் தாய் குடும்ப ஏற்பாடு என்னும் பெயரில் தன் சகோதரர் வீராசாமிக்கு கிரயம் செய்து கொடுத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இந்த கிரய பத்திரத்தை ரத்து செய்ய கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்த நிலையில் தாய் இறந்துவிட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் சகோதரர் வீராசாமி தனது பெயரில் கிரயம் பெற்ற சொத்தை வேறொருவருக்கு விற்றுள்ளதாகவும் அதை ரத்து செய்து சொத்தை மீட்டு தர வேண்டும் என்று கோரியும் சவிதா அந்த மனுவில் தெரிவித்துள்ளார்.
கடலூரில் இருளர் இன மக்களுக்கு 3 ஆண்டுகளுக்கு மேலாக மனைப்பட்டா வழங்கவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலகத்தில் பொதுமக்கள் மனு அளித்தனர். பன்ருட்டி அடுத்த பல்லவராயன் நத்தம் உள்ளிட்ட பல்வேறு பகுதியைச் சார்ந்த பொதுமக்கள் 50க்கும் மேற்பட்டோர் மாவட்ட ஆட்சியரின் குறை தீர்வு கூட்டத்திற்கு வந்தனர். அப்பொழுது இருளர், நரிக்குறவர் உள்ளிட்ட விளிம்பு நிலை மக்களுக்கு மனைப்பட்டா வழங்க கோரி 3 ஆண்டுகளாக பலமுறை மனு அளித்தும் இதுவரை எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என கூறி ஆட்சியர் அலுவலக வாயில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அதன் பின் மாவட்ட ஆட்சியர் சிபி ஆதித்ய செந்தில்குமாரை சந்தித்து உடனடியாக இருளர் இன மக்களுக்கு பட்டா வழங்க கோரி மனு அளித்தனர். தொடர்ந்து ஆட்சியர் அவர்களுக்கு மனை பட்டா வழங்க உரிய நடவடிக்கை எடுக்க உத்தரவிட்டார். தருமபுரி அருகே காதலித்து திருமணம் செய்த இளம்பெண்ணின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி உறவினர்கள் உடலை வாங்க மறுத்து அரசு மருத்துவமனை முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். தருமபுரி மாவட்டம் நல்லம்பள்ளியைச் சேர்ந்த ஜேசிபி ஓட்டுநரான பரத் என்பவரும் தாசரஹள்ளியைச் சேர்ந்த கூலி தொழிலாளி மகாலிங்கம் மகள் ஸ்ரீபிரியாவும் காதலித்து பெற்றோரின் எதிர்ப்பை மீறி 2019ஆம் ஆண்டு திருமணம் செய்து கொண்டனர். இவர்களின் முதல் குழந்தை இறந்த நிலையில் 2வது குழந்தையின் காதணி விழாவிற்கு ஏற்பாடு செய்துள்ளனர். இந்நிலையில் 4ஆம் தேதி பரத் மனைவியை அடித்து துன்புறுத்தியுள்ளார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீபிரியா காணாமல் போனதாக பரத்தின் உறவினர் ஸ்ரீபிரியாவின் பெற்றோருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் ராமாக்கால் ஏரியில் கிடந்த ஸ்ரீபிரியா சடலம் மீட்கப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த உறவினர்கள் ஸ்ரீபிரியாவின் சாவில் மர்மம் இருப்பதாக கூறி தருமபுரி அரசு மருத்துவமனை முன் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். பரத்தையும் அவரது பெற்றோரையும் உடனடியாக கைது செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தினர். ஸ்ரீபிரியா இறப்பு குறித்தும் தருமபுரி கோட்டாட்சியர் காயத்ரி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். வேலூர் புதிய மற்றும் பழைய பேருந்து நிலையங்களில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த வட மாநில கொள்ளையர்களை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஒடிசா மாநிலம் கஞ்சம் மாவட்டத்தைச் சேர்ந்த தாஸ் புலு, ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டத்தைச் சேர்ந்த குக்லக் ராஜு ஆகிய இருவரும் திருப்பதியில் தனியார் நிறுவனத்தில் பணியாற்றி வந்துள்ளனர். அப்பொழுது இருவருக்கும் பழக்கம் ஏற்பட்டு வேலூர் மாவட்டத்திற்கு வந்து பல்வேறு இடங்களில் திருட்டுகளில் ஈடுபட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் இன்று காலை வேலூர் பழைய பேருந்து நிலையத்தில் கொணவட்டத்தைச் சேர்ந்த அப்துல் என்பவரிடம் சட்டை பையில் இருந்த 500 ரூபாயை பறித்துள்ளனர். இது குறித்து அப்துல் வேலூர் வடக்கு காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இதையடுத்து விரைந்து சென்ற காவல்துறையினர் கொள்ளையர்களை உடனடியாக கைது செய்தனர். நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சியில் பொறியியல் துறைக்கு முக்கிய பங்குள்ளதாக சசிகாந்த் ஜெயராமன் தெரிவித்துள்ளார். கோவை ஆதித்யா தொழில்நுட்ப கல்லூரியில் 2025ஆம் ஆண்டு புதிதாக சேர்ந்த மாணவர்களுக்கான வரவேற்பு விழா நடைபெற்றது. ஆதித்ய கல்வி குழுமங்களின் தலைவர் சுகுமாரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் சென்னையில் உள்ள முன்னணி நிறுவனத்தைச் சேர்ந்த சசிகாந்த் ஜெயராமன் கலந்து கொண்டு உரையாற்றினார். அப்போது நாட்டின் கட்டமைப்பு வளர்ச்சியில் பொறியியல் துறைக்கு முக்கிய பங்குள்ளதாகவும் தொழில்நுட்ப வளர்ச்சியில் பொறியியல் துறைக்கு முக்கிய இடம் இருப்பதாகவும் கூறினார். மாணவர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட்டால் வாழ்வில் பெரிய வெற்றியாளராக மாறலாம் என்றும் அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். முன்னதாக விழாவில் தலைமை உரையாற்றிய கல்லூரி தலைவர் சுகுமாரன் பொறியியல் பயிலும் மாணவர்கள் தங்களை தொழில் முனைவோராக மாற்றுவதில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இந்நிகழ்ச்சியில் கல்லூரியின் இயக்குனர் ஜோசப் தனிகள், அகாடமியின் டீன் ராஜேந்திரன், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மதுரையில் KMR இன்டர்நேஷனல் பள்ளி மாணவ மாணவிகள் ஒன்றிணைந்து 2.5 லட்சம் விதை பந்துகளையும் 5000 மரம் வளர்ப்பு பைகளையும் தயாரித்து சாதனை படைத்துள்ளனர். மதுரை மாவட்டம் நாகமலை புதுக்கோட்டை KMR சர்வதேச பள்ளியில் தாளாளர் கிருஷ்ணவேணி தலைமையில் முதல்வர் சரஸ்வதி, மூத்த முதல்வர் விஜயசுந்தர் ஆகியோர் முன்னிலையில் 2.5 லட்சம் விதை பந்துகள், 5000 மரம் வளர்ப்பும் பைகளை தயாரிக்கும் உலக சாதனை நடைபெற்றது. இந்த விழாவில் தமிழ்நாடு தொடக்கப்பள்ளி இணை இயக்குனர் சுவாமிநாதன் பங்கேற்று உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளி தாளாளர் கிருஷ்ணவேணி பள்ளியின் தாளாளர் கிருஷ்ணவேணி 2.5 லட்சம் விதை பந்துகளை தயாரித்த மாணவர்களின் சாதனை எலைட் வேர்ல்ட் ரெக்கார்ட்ஸ், ஆசிய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், இந்திய புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ், தமிழ் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் ஆகியவற்றால் சான்றளிக்கப்பட உள்ளதாக கூறினார். இந்த சாதனை முயற்சியில் 2500 மாணவர்கள், பெற்றோர்கள், குடும்பத்தினர், ஆசிரியர்கள், KMR குடும்பத்தினர் ஒன்றிணைந்து கலந்து கொண்டனர். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் இளைய பெருமாளின் 20ஆம் ஆண்டு நினைவஞ்சலி நடைபெற்றது.
காட்டுமன்னார் கோவிலில் இளைய பெருமாள் உருவச் சிலைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நகர செயலாளர் நாகராஜ் தலைமையில் துணை செயலாளர் வெற்றிவேந்தன், சக்திவேல் ராவணன், திருநாவுக்கரசு ஆகியோர் முன்னிலையில் மாலை அணிவித்து வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு சிறப்பு அழைப்பாளராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் மணவாளன் தலைமை தாங்கினார். விவசாய பாதுகாப்பு சங்க மாநில செயலாளர் அக்ரி, பசுமை வளவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் பூந்தாளையில் தனியாரால் ஆக்கிரமிக்கப்பட்ட வீட்டையும் நிலத்தையும் மீட்டுத் தர கோரி பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்துள்ளனர். மயிலாடுதுறை மாவட்டம் தரகம்பாடி வட்டம் பூந்தாளையைச் சேர்ந்த அசோக் அரசு தொகுப்பு வீட்டில் குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். இந்நிலையில் அப்புராஜபுரம் கீழத்தெருவைச் சேர்ந்த துரையரசன் என்பவர் அத்துமீறி இவர்களுக்கு சொந்தமான வீட்டிற்குள் புகுந்து அடியாட்களை கொண்டு அடித்து விரட்டியுள்ளார். இது தொடர்பாக துரையரசன் மீது பொறையாறு காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட அசோக் குடும்பத்தினர் தெரிவித்தனர். இந்நிலையில் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறைதீர் கூட்டத்தில் மனு அளித்தனர். அதனை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சியர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். கிட்டத்தட்ட நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்சதுல இருந்து நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடியே கூட்டம் போட்டு இந்த மாதிரி எங்களுடைய இடத்த வேணும்னு கேட்டேன். எங்கள்கிட்ட கொடுக்க மாட்டேன்ட்டு அபகரிச்சுட்டாங்க. மேற்கொண்டு இதுக்காக நாங்க போலீஸ் ஸ்டேஷன்ல மனு கொடுத்தோம். அதுக்குரிய நடவடிக்கை எங்களுக்கு எதுவும் எடுக்கல. இப்போ எங்களுக்கு எங்களுடைய மாமியாவோட இடம் எங்களுக்கு வேணும். எங்களுக்கு தங்குறதுக்கு வேற இடம் எதுவும் கிடையாது. சுத்தமா வீட்டெல்லாம் உடைச்சு ஏற்கனவே இருந்த காலனி வீட்டை உடைச்சிட்டாங்க. இதுக்குரிய நடவடிக்கை நீங்க எடுத்து தருமாறு கேட்டுக்கொள்ளுங்க. எங்களோட இடத்த கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எங்க மாமியாவெல்லாம் இங்க பூந்தாலைக்கு வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நாங்க அதை மேற்கொண்டு நாங்க போய் நடவடிக்கை எடுத்து கேட்டோம். போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி கேட்டோம். அதற்குரிய நடவடிக்கை எங்களுக்கு எதுவுமே எடுத்து தரல இன்ன வரைக்குமே. அதனால எங்க இடத்த வேண்டும்னு நாங்க கேட்கிறோம். மருத்துவர் பாண்டியராஜனுக்கு வழங்கப்பட்ட ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய கோரி இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் தேனி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். பெரியகுளம் அருகே கைலாசப்பட்டியில் உள்ள திரவியம் கல்லூரியின் பொறுப்பாளரான மருத்துவர் பாண்டியராஜன் என்பவர் பிறப்பில் இந்து பறையர் வகுப்பை சார்ந்தவர். கிறிஸ்துவ மதத்தை பின்பற்றி வாழ்ந்து வரும் பாண்டியராஜன் திரவியம் கல்லூரியில் தேவாலயம் கட்டியுள்ளார். இந்து மதத்தைச் சேர்ந்த மாணவிகளை மத மாற்றம் செய்யும் தூண்டுதலில் தீவிர பங்கெடுத்து வருவதாகவும் கூறப்படுகிறது. இதனால் மருத்துவர் பாண்டியராஜனுக்கும் வழங்கிய இந்து பறையர் என்ற ஜாதி சான்றிதழை ரத்து செய்ய கோரி இந்து எழுச்சி முன்னணி நிர்வாகிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்துள்ளனர். கோவையில் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் கார்டன் சிட்டி சார்பில் பல்வேறு துறைகளில் சாதனை புரிந்தவர்களுக்கு விருது வழங்கும் விழா நடைபெற்றது. கோவையில் நடைபெற்ற விழாவிற்கு ஒகேஷனல் அவார்ட் மாவட்ட தலைவர் சசிகுமார் தலைமை தாங்கினார். மாவட்ட இயக்குநர் சம்பத்குமார், துணை ஆளுநர் கோபாலகிருஷ்ணன், அருள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ரோட்டரி ராஜசேகர் சீனிவாசன் கலந்து கொண்டு தொழில் சார்ந்த சிறப்பு விருதுகளை வழங்கினார். இதில் கோவையைச் சேர்ந்த சர்வதேச தடகள வீராங்கனை வித்யா ராம்ராஜ், ரைபிள் ஷூட்டர் சாம்பியன்ஸ் ஜோசிகா, விஞ்ஞானி சாந்தனு பவுமிக் ஆகியோருக்கு சாதனையாளர்கள் விருது வழங்கி சிறப்பித்தனர். இவ்விழாவில் ரோட்டரி கிளப் கோயம்புத்தூர் கார்டன் சிட்டி தலைவர் தருண்குமார் ரங்கா, இயக்குனர் நீதிகா பிரபு உள்ளிட்டோர் பலர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் மேட்டூரில் திருடனை பிடிக்க முயன்ற காய்கறி வணிகர் இரும்பு கம்பியால் தாக்கப்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். தென்காசி மாவட்டம் மேட்டூரைச் சேர்ந்த காய்கறி வணிகர் ராஜா ஜெயசிங் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்த போது நள்ளிரவு நேரத்தில் திடீரென சத்தம் கேட்டுள்ளது. எழுந்து பார்த்தபோது ஒருவன் அவர் வீட்டில் இருந்த பொருட்களை திருட முயற்சித்ததை பார்த்த அவர் அவனை பிடிக்க முயன்றுள்ளார். அப்போது அவன் இரும்பு கம்பியை எடுத்து ராஜா ஜெயசிங்கை தாக்கியுள்ளார். அவர் அலறல் சத்தத்தை கேட்டு பக்கத்து வீட்டினர் ஓடி வந்து தாக்கியவனை பிடித்தனர். அவன் அதே ஊரைச் சேர்ந்த அஸ்வின் ராஜ் என்பது தெரிய வந்தது. இதையடுத்து அவனை கடையம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இந்நிலையில் தாக்கப்பட்ட ராஜா ஜெயசிங் தென்காசி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்க்கப்பட்டுள்ளார். மாணவர்கள் படித்து பெரிய அதிகாரிகளாக வருவதே தனது மிகப்பெரிய விருது என்று புதுச்சேரி அரசின் நல்லாசிரியர் விருது பெற்ற அன்பு செல்வி தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருப்பட்டினம் அரசு தொடக்கப்பள்ளி ஆசிரியர் அன்பு செல்வி மாணவர்களுக்கு சிறு சேமிப்பு, மரக்கன்றுகள் நடுவது, நூலகத்தில் படிப்பது ஆகியவற்றில் ஆர்வத்தை ஏற்படுத்தியுள்ளார். தனது சொந்த செலவில் உண்டியல் வாங்கி கொடுத்தும் அதில் மாணவர்கள் சேமிக்கும் பணத்தை அஞ்சல் நிலையங்களில் கணக்கு தொடங்கி சேமிக்க செய்துள்ளார். இதையடுத்து மற்ற அரசு பள்ளி ஆசிரியர்களும் மாணவர்களிடமும் சேமிப்பை ஊக்கப்படுத்தியுள்ளார்.
இதற்காக இந்த ஆண்டு ஆசிரியர் அன்புச்செல்விக்கு முதலமைச்சர் ரங்கசாமி கையால் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருது வழங்கப்பட்டது. ஆசிரியர் அன்புச்செல்வி விருதுடன் பள்ளிக்கு சென்று மாணவர்களிடம் காட்டி மகிழ்ச்சியடைந்தார். அப்போது பேசிய அவர், ஒவ்வொரு மாணவனும் ஆசிரியராகவும் மருத்துவராகவும் பெரிய அதிகாரிகளாக வருவதுதான் தனக்கு கிடைக்கும் மிகப்பெரிய விருது என்றும் தெரிவித்தார். ஆசிரியராக பணிபுரிஞ்சு வரேன். என்னுடைய 3 வயதில் என்னுடைய கனவாக இருந்தது ஆசிரியராக வேண்டும் அப்படிங்கிற கனவு தான். அந்த கனவை நான் என்னுடைய 20வது வயதில் நான் முழுமையடைஞ்சிட்டேன். நான் அடைஞ்ச அந்த ஆசையை என்னுடைய பள்ளி மாணவர்கள் அடையணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய ஆசை. அதனால் ஒரு ஆசிரியர்களுக்கு பாடம் நடத்துவதோடு மட்டும் இல்லாமல் அவங்க எக்ஸ்ட்ராவாக மாணவர்களுக்கு என்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத நான் யோசித்தேன், என்ன பண்ணலாங்கிறத யோசித்தேன். அதனால் மாணவர்களுக்கு வருடந்தோறும் உண்டியல் வாங்கி கொடுப்பேன். அதை மாணவர்கள் எந்த விதமான யார் உறவினர்கள் அவங்க காசு கொடுத்தாலும் எந்த வித செலவும் பண்ணாமல் அந்த உண்டியலை சேர்த்து வைப்பாங்க. அதை தாண்டி வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் யோசிக்கும் பொழுது போஸ்ட் மாஸ்டர் ஸ்கூலுக்கு வர வச்சு போஸ்ட் ஆஃபீஸில் ஆர்டி ஒரு பிள்ளைங்களுக்கு நான் ஓப்பன் பண்ணி கொடுத்தேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் அருகே காக்கநல்லூரில் பனையில் உள்ள நஞ்சு வண்டு கூட்டை அகற்ற வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். உத்தரமேரூர் பேரூராட்சிக்குட்பட்ட காக்கநல்லூரில் உயரமான பனையில் கதண்டு எனப்படும் நஞ்சு குளவி கூடு உள்ளது. இவ்வகை குளவிகள் 10க்கு மேற்பட்டோரை கொட்டி உள்ளனர். கொட்டுப்பட்டோர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்துள்ளனர். இந்நிலையில் குளவி கூடுகளை அகற்ற கோரி காக்கநல்லூர் மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். கோவை KNG புதூரில் MGM பள்ளியும் ரத்தனபுரி கோகோ கிளப்பும் இணைந்து நடத்திய கோகோ விளையாட்டில் மாணவர்கள் திறமையாக விளையாடி அசத்தினர். கோவையில் நடந்த விளையாட்டுப் போட்டியில் 25 பள்ளிகளைச் சேர்ந்த 650 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். 14 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் பீப்ஸ் பள்ளி முதலிடம் பிடித்தது. அதேபோன்று ஆண்கள் பிரிவில் ஜான் போஸ்கோ மேல்நிலை பள்ளி முதல் இடத்தை பிடித்தது. 17 வயதுக்குட்பட்ட பெண்கள் பிரிவில் சுகுணா இன்டர்நேஷனல் பள்ளியும் ஆண்கள் பிரிவில் நேரு வித்யாலயா பள்ளியும் முதல் இடத்தை பிடித்தனர். திருப்பூர் தாராபுரம் அருகே ஆத்துக்கால் புதூர் செல்வ கணபதி கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேக நாளன்று அதிகாலை முதல் கோவிலில் ஆன்மீக நிகழ்வுகள் தொடங்கி கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், மகா தீபார்த்தனை ஆகியவை நடைபெற்றன. அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜையில் மகா சங்கல்பம், விக்னேஸ்வர பூஜை, கோ பூஜை ஆகியவை நடைபெற்றன. பின்னர் சுப முகூர்த்தத்தில் வேத மந்திர ஒளியுடன் புண்ணிய நதிகளிலிருந்து கொண்டு வரப்பட்ட தீர்த்தத்தால் செல்வ விநாயகருக்கு மகா கும்பாபிஷேகம் செய்யப்பட்டது. இந்த ஆன்மீக நிகழ்வில் தாராபுரம் சுற்றுவட்டார பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். உலக எண்முறை மருத்துவ நாளையொட்டி மருத்துவர்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் MK ஸ்டாலின் வாழ்த்து. எண்முறை மருத்துவர்களும் மருத்துவ பணியாளர்களும் போற்றுதலுக்கு உரியவர்கள் என புகழாரம். கண் துடைப்பால் பள்ளி குழந்தைகளின் பாதுகாப்பை திமுக அரசு காவு வாங்குவதாக நாகேந்திரன் குற்றச்சாட்டு. கொடூர செயல்களில் ஈடுபடும் அளவிற்கு தலைமை ஆசிரியருக்கு துணிச்சல் எப்படி வந்தது என்று வினா. ஆங்கிலேயர் வெடிமருந்து கிடங்கை தகர்த்தடிக்க தன்னுயிரை ஈந்த வீரன் சுந்தரலிங்கத்திற்கு சீமான் புகழ் வணக்கம். சுந்தரலிங்கனாரை போலவே தன்மானத்தோடு நின்று தாய் மண்ணை காப்போம் என்று சூளுரை. நேபாளத்தில் அரசின் ஊழலை எதிர்த்து தலைநகர் காத்மண்டில் போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்கள். காவல்துறையினரும் இராணுவத்தினரும் போராட்டத்தை ஒடுக்கியதில் 18 பேர் உயிரிழப்பு. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நள்ளிரவு 12 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.